எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட நாள் இதுன்னு சொல்லாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குடும்பாவிங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. இதுக்கு யாருக்கு நன்றி தெரிவிக்கணும்னா, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். இல்ல உண்மையாவே இது பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா இந்த வழக்குல எத்தனை பேர் உள்ள பூந்து என்னென்னலாம் வேலை பண்ணானுங்க, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாம அதை தகர்த்தெறிஞ்சு இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த பொள்ளாச்சி வழக்குல பாத்தீங்கன்னா 9 பேர் இருக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவுடைய எம்எல்ஏ இருக்காருங்களே, இப்ப இருக்கிற எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியோட ஆதரவாளர்கள். இதுதான் உண்மை. ஏன்னா அவங்க இருக்கிற போட்டோ எல்லாம் இளைஞரணியில நிர்வாகிகளா இருக்கிறாங்க. அங்க இருக்கிற மாவட்டத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி கூட தான் எப்பவுமே இருப்பாங்க. இதுல பொள்ளாச்சி ஜெயராமனோட மகனும் சம்மந்தப்பட்டிருக்கிறான். இதுதான் கூடுதல் தகவல். இல்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் போராட்டம், மிரட்டுறது, குருட்டுறது, என்னென்னலாம் பண்ணானுங்க. நான் கேட்குறேன், இப்போ அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் இப்போ என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் நீங்கள் போராடினீங்களே ஒரு யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த பிரச்சனைக்கு போயிட்டு அங்கே சம்மந்தப்பட்ட ஆளை கேட்காம, அதாவது தமிழ்நாடு அரசு டைரக்டாக என்ட்ரி ஆக முடியாத இடத்துக்குள்ள நீங்கள் கவர்மெண்ட் மேலே ஒரு குறை சொல்லி ஒரு வச்சிங்கள பாருங்க, யார் அந்த சார், யார் அந்த சார், யார் அந்த சார், இவனுங்க தான் அது. இப்போ பார்க்குறீங்களே, இவனுங்க தான் அது. அவனை உடனடியா பிடிச்சு கொடுத்து முடிச்சிட்டாங்க கதைய. இப்ப தண்டனை கொடுக்க போறாங்க. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பக்காவா. இல்ல இன்னமும் யார் அந்த சார், நேத்து கூட பாக்குறேன் அண்ணா யூனிவர்சிட்டியோட பிரச்சனை. இங்க உங்க ஆட்சியில் நடந்த அவலம், உங்க அதிமுக சேர்ந்த நபர்கள் பண்ண வேலைகள் கூத்து என்ன தெரியுமா? 8 பெண்களை 2 மாசமா ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு பாலியல் துன்புறுத்துறாங்க அவனுங்க, திருட்டு பசங்க. எனக்கு அசிங்கமா தான் வாயில வருது. இருந்தாலும் பேசக்கூடாது, கண்ணியம் கட்டுப்பாடு வேணும்ல. அவங்கள பேர் நம்ப கிடையாது. இவனுக்கு தான் ஆனா அந்த பேட்சை ஒண்ணு குத்திங்கன்னா மூஞ்சில இருந்தா சாணியை போட்டு தெளிச்சுங்க. நீங்களே இல்ல காரி மூஞ்சில துப்பிங்க. நீங்களே எப்படி என்ன தைரியத்துல திமுக அரசு குறை சொல்றீங்க? என்னமோ இவனுக்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பேசுறீங்க. இதுல நடிகை விந்தியா, உங்களெல்லாம் பேசுறதே வேஸ்ட். கொஞ்சம் கூட இப்போ நீங்க நல்லவங்க தானே. இப்போ தீர்ப்பு வந்ததுல பட்டாசு வெடிச்சு கொண்டாடுங்க பார்க்கலாம். அதிமுக சேர்ந்த நபர்கள் நான் கேட்கிறேன். அப்புறம் தற்கூரி டிவிக்கு அவனுக்கு பட்டாசு வச்சு கொண்டாட சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டாட மாட்டானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுல திமுக தான் உள்ள ஸ்ட்ராங்கா கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்துக்கிறாங்க. எவ்வளவு டார்ச்சர். இதை பத்தி நான் டீட்டெயில் சொல்றேன் பாருங்க. 2019 இந்த சம்பவம் நடக்குது. 2019 பிப்ரவரி 12 பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தங்க புகார் கொடுக்குறாங்க. பிப்ரவரி 24 பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு பெண்ணிட்டு புகார் வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 26 பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர்கள் குற்றவாளிகள் தன்னை தாக்கியதாக புகார். அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீட்டுல போயிட்டு அவங்க சகோதரர்கள் அடிச்சிருக்காங்க இந்த ஃப்ராடு பசங்க, பொறுக்கி பசங்க, பொம்பளை பொறுக்கி பசங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 26 அதே தான் செந்தில் பாபு, மணி, ராஜகோபால் 4 கைது செய்யப்படுறாங்க. ஆனால் இந்த பார் நாகராஜன் ஜெயராமனுக்கு நெருங்குமானவர், அதாவது ஜெயராமனும் அந்த பையனும் நாகராஜனும் நல்லா க்ளோஸா இருக்கிறவங்க பெயரை காவல்துறையினர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கல. இவனுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஆளுங்கட்சி சேர்ந்த நபரு காவல்துறையை மிரட்டி எஃப்ஐஆர் போடாதபடி பார்த்துருக்காங்க அந்த பையன் பேர்ல. இது எப்பாற்பட்ட ஒரு அவலம் இது. அதுக்கு ஒரு பாருங்க, மார்ச் 4 இதில் அதிமுக கட்சியை சேர்ந்த பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று திருநாவுக்கரசு ஆடியோ வெளியீடு. திருநாவுக்கரசுன்ற ஒரு அக்யூஸ்ட் இருக்கான் பாருங்க, அவன் ஒரு ஆடியோ வெளியிடுற. அந்த மாதிரி அதிமுக சேர்ந்த நபர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த 8 பெண்களோட அவங்களும் தப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா? அந்த திருநாவுக்கரசுன்றவன் சொல்றான். அப்புறம் பாருங்க, மார்ச் 5 திருநாவுக்கரசு கைது பண்றாங்க. மார்ச் 5 அதே நாள்ல பார்த்தோம் நக்கீரன் ரிப்போர்ட்டர் அருள்குமாரை பொள்ளாச்சி ஜெயராமன் மிரட்டுறாரு. அதாவது நக்கீரன்ல பாத்தீங்கன்னா தகவல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி பாலியல் குற்றம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா ஒரு ரிப்போர்ட் எழுதுறாங்க. இதுல அதிமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி நக்கீரன்ல ஒரு பேஜ் வெளியிடுறாங்க. அப்ப என்ன பண்றாரு, இந்த பொள்ளாச்சி ஜெயராமன்றவர் மிரட்டுறாரு. நீ எப்படி இந்த மாதிரி நீ போடுவ, இந்த மாதிரி எல்லாம் போட சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்புறம் மார்ச் 6 கோவை எஸ்பி பாண்டியராஜன் பாதிக்கப்பட்ட புகாரதாரின் பெயர் மற்றும் விவரங்களை வெளியிட்டார். அது கோவை எஸ்பி என்ன பண்றாருன்னா வெளியிடுறாரு. இந்த மாதிரி யாரெல்லாம் குற்றவாளிகள் சொல்லிட்டு வெளியிடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மார்ச் 10 சபரிராஜன், சதீஷ்,
வசந்த்குமார் மூவரை வந்து கைது பண்ணி அவங்க ரிமாண்ட்ல வைக்கிறாங்க. மார்ச் 14 ஒரு நக்கீரன் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க அந்த வீடியோ, அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட வீடியோவை நக்கீரன் தான் வந்து வெளியிடுது. அப்புறம் மார்ச் 14 பாத்தீங்கன்னா பார் நாகராஜன் அதிமுகவிலிருந்து நீக்கம். இப்ப என்ன பண்றாங்க, நைஸா என்ன பண்றாங்க, எப்போ எத்தனாம் தேதி, பிப்ரவரி மாசம் நடந்த பிரச்சனைக்கு, நடந்த கூத்துக்கு இவங்க எப்போ வந்து அவனை வந்து கட்சி விட்டு தூக்குறாங்க, மார்ச் 11 மார்ச் 12 பாத்தீங்கன்னா வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றம் ஏற்படுது. மார்ச் 12 நல்லா கேட்டுங்க, மார்ச் 12 கனிமொழி எம்பி அவர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க. இது விஷயமா வந்து போராட்டம் நடத்துறாங்க. உடனடியா வந்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாங்க. மார்ச் 15 பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இந்த வழக்குல வந்து புகார் கொடுக்குறாங்க அவனுக்கு மேல. அப்புறம் மார்ச் 15 பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்களை வெளியிட்டதற்கு நீதிபதி கிருபாகரன் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதாவது என்ன பண்றாங்க, பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயர் வந்து வெளியிடுறாங்க. அதனால நீதிபதி வந்து கண்டனம் தெரிவிக்கிறது. இது பாருங்க, இது எப்பாற்பட்ட கிரைம் இது, இந்த மாதிரி வெளியிடலாமா? அடுத்தது மார்ச் 17 பொள்ளாச்சி ஜெயராமன் செய்தியாளர் சந்திப்பில் நிருபர்களை மிரட்டுறாரு. முன்னாடி பாத்தீங்கன்னா நக்கீரன் பத்திரிகையாளரை மிரட்டினாரு. ரெண்டாவது கேள்வி கேட்டதுக்கு, இது பொள்ளாச்சி சம்பவத்தை பத்தி என்ன பேசணும்னு கேட்டதுக்கு நிருபர்களை மிரட்டுறாரு. அப்புறம் ஏப்ரல் 9 அதிமுக அரசை கண்டித்து கோவையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா அப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக அவர் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து தெரிவிக்கிறார். நவம்பர் 3 பாத்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு குண்டர் சட்டத்தை ரத்து செய்ததை மு.க. ஸ்டாலின் கண்டித்து அறிக்கை விடுறாங்க. அதாவது இவங்க மேல போட்ட கூண்டாசை வந்து ரத்து பண்றாங்க. இப்போ அந்த அரசு, ஏன்னா இவங்க எல்லாம் தூயவானுங்கல்ல, அதனால வந்து ரத்து பண்ணிருக்காங்க, கூண்டாசை வந்து ரத்து பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க திமுக தலைமையில. அப்புறம் ஜனவரி 6 அதிமுக பொள்ளாச்சி மாணவர் அணி செயலாளர் அருளானந்தம் உட்பட்ட 3 பேரை வந்து சிபிசிஐடி வந்து கைது செய்து விசாரணை பண்றாங்க. ஜனவரி 6 பாருங்க நடவடிக்கை, என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னா, ஜனவரி 6 அதிமுகவை சேர்ந்த அருளானந்தம் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படுறாங்க. எப்படி, பிப்ரவரி மாசம் வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க. எப்ப நீக்கிறாங்க கட்சியில இருந்து, கரெக்டா பாத்தீங்கன்னா ஜனவரி 6 வந்து நீக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஜனவரி 10 கனிமொழி தலைமையில் பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து போராட்டம் நடத்துறாங்க. ஜனவரி 11 அதிமுகவை சேர்ந்த ஹெரோன் பால் மற்றும் பாபு 2 பேர்களை எஃப்ஐஆர் சேர்க்காமல் அவர்களை காவல்துறை காப்பாற்றுகிறது என்று இந்துவில் செய்தி வந்து வெளியிடுறாங்க. அதாவது காவல்துறையை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் வந்து மிரட்டி இந்த மாதிரி வந்து எஃப்ஐஆர்ல பேரை போடாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு இது பாத்தீங்கன்னா இந்த வந்து பத்திரிகையில இந்துல வந்து வெளியிடுறாங்க. ஜனவரி 14 பால் என்பவரை சிபிஐ கஸ்டடி எடுத்து விசாரணை பண்ணுது. பிப்ரவரி 19 இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் ஒரு அதிமுக கவுன்சிலர் ஜேம்ஸ் ராஜா என்பவர் கார் பறிமுதல் பண்றாங்க. பிப்ரவரி 19 பல பெண்களை மிரட்டி அதிமுக சேர்மன் கிருஷ்ணகுமாரிடம் அனுப்பியதாக அருளானந்தம் ஒப்புதல் வாக்குமூலம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து வேலையை பண்ணிட்டு இவனுங்க வந்து பயங்கரமா, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பையும் கட்சியில் நடந்துச்சான். இது பேர் தான் பாதுகாப்பா? நீங்களாம் வந்து ஜென்மங்களா, ஜென்மங்களா நீங்க. இது படிக்கும் போது தெரியல எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயத்த நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. இது இப்ப இதுக்கு வந்து கொண்டாடணும், பட்டாசு வச்சு கொண்டாட வேண்டிய நாள் இது. இந்த மாதிரி இதெல்லாம் நான் படத்துல தாங்க பார்த்திருக்கேன், இந்த மாதிரி அநியாயம் நடக்கிறதுல. ஆனா இப்படி வந்து இந்த அளவுக்கு கொடூரமா நடந்திருக்கானுங்க. முதலில் பாத்தீங்கன்னா நந்தினி தேவி நீதி அரசிக்கு வந்து எங்களது வந்து நன்றிகளும் பாராட்டுகளும். ஏன்னா 6 வருஷமா வந்து என்னென்னமோ வேலையை காட்டினாங்க அவங்க கிட்ட வந்து. அவங்க வந்து இந்த கேஸ்ல போட்ட உடனே பாத்தீங்கன்னா உடனடி, அதாவது அவங்க ஏப்ரல் மாசம் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து மே 13 வந்து நான் தீர்ப்பு கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க பாருங்க. யார் கொடுக்கிறது? இந்த ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கேவை ஆளுகின்ற பிஜேபி அரசு. அவங்க என்ன பண்றாங்க, வந்து அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி வேலையை பண்றாங்க. இன்னைக்கு அவங்க தைரியமா வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நீதியை வந்து கொடுத்துறாங்கன்னா அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன் கேளுங்க. தமிழ்நாடு அரசு வந்து இந்த கேஸை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கோர்ட்ல இந்த கேஸ் விஷயமா ஆகிற செலவுகள் எல்லாமே
ஸ்பெஷலா வந்து அவங்களுக்கு வந்து எல்லா செலவும் பண்ணி கொடுத்துட்டு, அதாவது போக்குவரத்து வர செலவுகள் எல்லாத்துக்குமே டோட்டல் செலவும் வந்து எடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் ஜிஷா அவர் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். மேடம், இந்த வழக்கு எந்த மாதிரி வந்துச்சு, இன்னைக்கு வந்து எந்த மாதிரி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்க தீர்ப்பு. ஏன்னா எல்லா அக்யூஸ்டுமே வந்து கன்விக்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து அன்னைக்கு வந்து அந்த 2019ல வந்து அஜிடேட் பண்ணாங்க, ஒரு நல்ல ஏஜென்சி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. சோ இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு ஃபைனல் ரிப்போர்ட் வந்து சிபிஐ ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதுல எல்லா விட்னஸையுமே வல்னரபிள் விட்னஸ் ஸ்கீம் கீழே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி, ஏன்னா பெண்களுக்கு வந்து அந்த ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா அவங்க சாட்சி சொல்ல வர்றதுக்கு அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு எல்லாமே கொடுக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கோர்ட் ஃபார் ட்ரையல் இந்த கேஸை மட்டுமே நடத்துறதுக்காக ஒரு தனியாக ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு, இந்த திமுக அரசு பாத்தீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து இந்த கேஸுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்திருப்பாங்க. அதாவது இதை வந்து இவங்களை வந்து கண்டிப்பா வந்து எஸ்கேப் ஆகக்கூடாது, இவனுங்க வந்து கண்டிப்பா வந்து தண்டனை வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த அளவுக்கு பண்ணிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா கோவை கிழக்கு காவல் நிலையத்துல வந்து விசாரிக்கப்படுதுங்க. 20 நாள் கழிச்சு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. சிபிசிஐடியில பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இல்ல இந்த கேஸ்ல நான் வரலன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பர் ஆயிட்டு போறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு காவல்துறைக்கு வந்து இவங்க அழுத்தம் கொடுத்திருப்பாங்கன்றத பாருங்க. அதாவது குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்கு இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. சிபிசிஐடி அடுத்தது பாத்தீங்கன்னா 40 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சிபிஐ கையில போகுது. சிபிஐ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விசாரிச்சு அவங்கள வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. 6 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த கைவர்களுக்கு வந்து தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு தண்டனை விவரங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபிசி 376D படி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடு கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது போக இந்த குற்றவாளிகள் கிட்ட இருந்து தலா 1 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கணும், பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்குல யாராருக்கெல்லாம் வந்து என்னென்ன குற்றங்கள் பாத்தீங்கன்னா A1 சபரிராஜன், A2 திருநாவுக்கரசு, A3 சதீஷ், A4 மணிவண்ணன், A6 பாபு, A7 ஹெரன்பால், A8 அருண்குமார், A9 அருளானந்தம். இந்த 9 நாய்களுக்கு வந்து பக்காவான வந்து தண்டனை வந்து கொடுத்துக்கிறாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து இந்த பயம் வரும். எனக்கு தெரிஞ்சு இது விஷயமா பாத்தீங்கன்னா மேல்முறையீடு போனாலும் போவானுங்க இவனுங்கெல்லாம் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அதுல மேல்முறையீடு போனாலும் கண்டிப்பா வந்து அங்க உள்ள நீதிபதி வந்து கண்டிப்பா வந்து சிறப்பான ஒரு தண்டனை, இதை விட வந்து ஸ்ட்ராங்கான தண்டனை வந்து கொடுப்பாங்கன்றத வந்து நான் கேட்டுக்கிறேன். அது போல இந்த 48 பேர் சாட்சி சொன்னாங்க இல்லையா, அவங்க 6 வருஷமா வந்து இங்க பேக் அடிக்காம தைரியமா பல மிரட்டல்களை வந்தாலும் சரி, நான் கண்டிப்பா வந்து இங்க வந்து நான் கொடுப்பேங்க, நான் நிப்பேன், சாட்சி சொல்லுவேன்னு சொல்லிட்டு 6 வருஷமா இந்த 48 பேர் கொடுத்துருக்காங்க. அப்ப பாத்துங்க எந்த அளவுக்கு ஒரு கொடூர வேலையை பார்த்திருக்கானுங்க இவனுங்க. இதெல்லாம் வந்து நம்ம திரைப்படத்துல தான் பார்த்திருக்கோம். நான் வந்து பாத்தீங்கன்னா பல ஹாலிவுட் படம் அந்த மாதிரி படம் தான் பார்த்திருக்கேன். பட் ஆனா இது நிஜத்தில் நடந்திருக்கா, இது தமிழ்நாட்டில் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதெல்லாம் யோசிக்க முடியல. ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில, ஆனா அந்த அளவுக்கு பொங்குனானுங்க. இதுக்கு ஏன் பொங்கல? எங்க இது மிகப்பெரிய தீர்ப்பு வந்திருக்கே, இதுக்கே வரல. இப்ப வரைக்கும் வந்து பெண்களுக்காக போராடி வந்து இந்த திமுக அரசு வாங்கி கொடுத்திருக்கு தண்டனைய. அப்ப யாரு வந்து சிறந்த அரசு, யாரு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறா? இந்த திமுக அரசு தானே. அப்புறம் என்ன? அப்புறம் இதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு புதுசா வித்த இன்னொரு கட்சி நான் சாட்டையில வச்சுக்கிறது, ஒருத்தன் தலைக்கு நடந்து போறான், ஒருத்தன் கண்ணகி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. என்னங்க இது, என்னென்ன ஆட்டம்? இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா அந்த பிட் நோட்டீஸ் கொடுக்கறது, அண்ணன் இருக்கேன். அண்ணன் எங்க இருக்க? இப்போ வா, வெளியே வா, பாராட்டு தெரிவிங்க, ட்வீட் போடுங்க, ஒரு சிறப்பான தீர்ப்பு கிடைச்சுன்னு போடுங்க, இந்த அரசுக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லணும்ல, இது யாருக்கு கிடைச்ச வெற்றி? இது திமுக அரசுக்கு கிடைத்த வெற்றி. முக்கியமா வந்து நன்றி சொல்லலாம் முதலமைச்சருக்கு எங்களுக்கு சிறந்தான நன்றிகள்.